ஒரு மிக விரைவில் இதுக்கு இது ஒரு மாற்றம் ஏமாற்றமாக மாறி போச்சு. இதுகளுக்கு நான் ஒரு நாத்திகன், அது சொல்லிக்கிறது ஒன்றும் பெருமை தான் எனக்கு. ஒரு இடத்துல ஒரு அமைச்சருக்கு செருப்பு மாலை கட்டி அந்த கிராமத்தில் அவங்கள ஊருக்கு உள்ளே விடலை. அந்த வெறுப்பு 100வது நாளில் ஏற்பட்டிருக்கு. ஒரு 30 பேர் கொண்ட ஒரு வெறி கும்பல் அவனை அடித்து கொன்று விட்டது. இது 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 எல்லாமே இந்த 100 நாள் ஆட்சியோட ஃபீட்பேக். ஏற்றத்தோடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் தலைவர், பாராட்டுதலுக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர், பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர், மரியாதைக்குரிய இனிய நண்பர் பெருங்குடி SV ரவிச்சந்திரன் அவர்களே, வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய கிளைக்கழகங்களின் செயலாளர்கள், அன்பிற்கினிய டேவிட் சவுந்தரராஜன் அவர்களே, தேவராஜன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற இந்த பகுதி முன்னோடி பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய சிந்தன் அவர்களே, திலகவதி அவர்களே, ரவீந்திரகுமார் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, ஜெய் அவர்களே, திவாகர் அவர்களே, ஆறுமுகம், குமாரசாமி, சுரேஷ், ரஞ்சித் குமார் உள்ளிட்ட பகுதி கழக நிர்வாகிகள், கிளைக்கழகத்தின் செயலாளர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற, உரை நிகழ்த்தி பெருமை சேர்த்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி கழகத்தின் செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இனிய நண்பர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களே, உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற தலைமை கழகத்தின் செயற்குழு உறுப்பினர், மரியாதைக்குரிய இனிய சகோதரர் பாலவாக்கம் சோம் அவர்களே, மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய நிர்வாகிகள், பாலவாக்கம் தா விஸ்வநாதன் அவர்களே, பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற ஒன்றிய கழகத்தின் செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, தலைமை கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஹரிகிருஷ்ணன் அவர்களே, ஏழுமலை அவர்களே, இளைஞரணியைச் சேர்ந்த இளைஞரணி மற்றும் அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் ஸ்ரீகாந்த் அவர்களே, அருண்குமார் அவர்களே, பார்த்திபன் அவர்களே, விஜயபாலன் அவர்களே, ஸ்டாலின் மொழி அவர்களே, அன்பிற்கினிய வழக்கறிஞர் வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கினிய அணிகளின் நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் பாபு அவர்களே, ஷர்மிளா அவர்களே, மரியாதைக்குரிய ஷமினா செல்வம் அவர்களே, தமிழரசி சோமு அவர்களே, திரு ஏகாம்பரம் அவர்களே, விமலா கர்ணா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கிற பகுதி கழகத்தின் நிர்வாகிகளில் ஒருவரான வெங்கடேசன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய நினைவு நாளினை ஒட்டி இன்றைக்கு சென்னை தெற்கில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 7ஆம் தேதி ஒரு நாளில் மட்டும் சென்னை தெற்கில் 1000 இடங்களில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவப் படங்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டு அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. ஒரே நாளில் 1000 இடங்களில் முத்தமிழறிஞருக்கு புகழ் வணக்கம் செலுத்தியதென்பது உண்மையில் சென்னை தெற்கில் இருக்கிற செயல் வீரர்களின் மிக சிறந்த செயல்பாட்டிற்கு ஒரு முன் உதாரணம். அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் கழகத்தின் நிர்வாகிகள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நினைவஞ்சலியை செலுத்தினார்கள், புகழ் வணக்கத்தை செலுத்தினார்கள். தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு பொதுக்கூட்டங்கள், புகழ் வணக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக புகழ் வணக்க கூட்டங்கள் அரங்குகளில் மட்டும்தான் நடைபெறும். ஆனால் இன்றைக்கு பொதுக்கூட்டங்களின் வாயிலாக புகழ் வணக்கம் என்கின்ற வகையில் மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் எல்லா பகுதிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இறுதி நிகழ்ச்சியாக பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாநிலங்களவையின் குழுவின் தலைவர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நம்முடைய பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரிய இனிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உரை நிகழ்த்திட விட்டிருக்கிறார். அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஆற்றி கொண்டிருக்கிற உரைகளினாலும், அவர் திமுக கழகத்தின் பிரதிநிதியாக இன்றைக்கு இந்திய அளவில் கழகத்திற்கு புகழ் சேர்க்கிற வகையில் அவருடைய உழைப்பு என்பது அளவிட முடியாதது, அளப்பரிய மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு சொல்லுமே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிற அளவுக்கு ஒரு சீரிய சிந்தனையாளர், சிறந்த சொற்பொழிவாளர், சிறந்த எழுத்தாளர் என்று பன்முக ஆற்றலை பெற்றவர் பெருமதிப்பிற்குரிய இனிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். திருச்சி சிவா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த கலைஞர் அவர்களுக்கு இந்த ஆண்டு புகழ் வணக்கம் செலுத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு இறுதி நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டவுடன் பல்வேறு பணிகள் அவருக்கு இருக்கிற சூழலிலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து
நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எனக்கு பின்னால் மரியாதைக்குரிய இனிய நண்பர் போடி காமராஜ் அவர்கள் தலைமை கழகத்தின் பேச்சாளர் சிறிய அளவிலான ஒரு உரை நிகழ்த்தி அவருக்கு பின்னால் நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற இனி அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் உரை நிகழ்த்திடவிருக்கிறார்கள். அண்ணன் திருச்சி சிவா அவர்களை பொறுத்தவரை நாங்கள் இளைஞரணியில் 87ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற காலத்திலிருந்து 87லிருந்து 92 வரை ஒரு 5 ஆண்டு காலம் நான் சைதை பகுதி இளைஞரணியின் அமைப்பாளராக இருந்து நம்முடைய வணக்கத்திற்குரிய தளபதி அவருடைய பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாள் எனும் தலைப்பில் நடத்த தொடங்கிய நாளிலிருந்து எல்லா கூட்டங்களிலும் பங்கேற்று தளபதியின் புகழ் பாடியவர். 92லிருந்து 2002 வரை மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளராக ஒரு 10 ஆண்டு காலம் பணியாற்றிய சூழலில் நம்முடைய தளபதி அவருடைய பிறந்தநாள் இளைஞர் எழுச்சி என்கின்ற வகையில் இளைஞர் எழுச்சி நாள் என்கின்ற வகையில் கருத்தரங்கங்களாகவும் வாழ்த்தரங்கங்களாகவும் அவருக்கு நடத்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளிலும் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பங்கேற்காத நிகழ்ச்சியே இல்லை என்கின்ற வகையில் சென்னை தெற்குக்கு பெருமை சேர்த்தவர். 2002லிருந்து 2014 இறுதி வரை மாநில இளைஞரணியின் துணை செயலாளராக இருந்த சமயத்திலும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் அவர்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தந்த மிக சிறந்த சிந்தனையாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய இனி அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் உரை நிகழ்த்திட வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சோழிங்கநல்லூர் தொகுதியில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்றவுடன் இனிய நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்கள் அந்த வாய்ப்பு எனக்கே வேண்டும் என்று கேட்டார்கள். உண்மையில் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது கூட்டம் நான் நடத்துகிறேன், எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்பது மிகப்பெரிய அளவிலான கஷ்டம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு 3 மாத காலம் தான் முடிகிறது. இந்த 3 மாதத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை நான் நடத்துகிறேன், எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று போட்டி போட்டுக்கொண்டு கேட்பது என்பது நிறைய நிர்வாகிகளிடத்தில் அந்த பழக்கம் இருக்காது. நடத்துவார்கள், எல்லோருக்குமே தனித்தனி திறமைகள் இருக்கிறது. ஆனாலும் இனிய நண்பர் ரவிச்சந்திரன் அவர்கள் முதலில் அந்த வாய்ப்பை தட்டி பறித்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். நான் கூட சொன்னேன், பெரும்பகுதியாக கழகத் தோழர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். அண்ணன் திருச்சி சிவா அவருடைய உரையினை செவிமடுக்கிற அந்த கழக செயல் வீரர்கள் இந்த நேரத்திற்கு பெரிய அளவில் அவசியம் என்று சொன்னேன். நண்பர் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு அரவிந்த் ரமேஷ் போன்ற அனைத்து நிர்வாகிகளுடனும் பேசி, வருகை தந்திருக்கிற வெங்கடேசன் ஒன்றிய செயலாளரிடத்திலும் பேசி, இன்றைக்கு வருகை தந்திருக்கிறவர்கள் கூட்டத்தில் 90% இயக்கத்தின் நிர்வாகிகள் என்பது இந்த கூட்டத்தின் பிரம்மாண்டமான சிறப்பு. எனவே அந்த வகையில் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களை மாவட்ட கழகத்தின் சார்பில் மனதார பாராட்டுகிறேன். எனக்கு முன்னால் உரையாற்றிய தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் உரையாற்றுகிற போது அவர் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு ஒரு 10 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் உரைகளின் வாயிலாக எதிர்க்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக போராடி பெற்ற உரிமைகள் ஏராளம். அடுத்து ஒரு 5 ஆண்டு காலம் அவர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்திலும் துணை முதலமைச்சர்களிடத்திலும் அனைத்து அமைச்சர்களிடத்திலும் அவர் கேட்டு பெற்ற நிகழ்வுகள் இன்றைக்கு இந்த தொகுதி என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி அடைந்த தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. சோழிங்கநல்லூர் என்பது சென்னையை ஒட்டி இருக்கிற ஒரு விரிவாக்கம் செய்யப்படுகிற புதிய பகுதியாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த சோழிங்கநல்லூரில் அமையப்பட்டிருக்கிற வசதிகள் சென்னையில் ஏற்கனவே பல 100 ஆண்டு காலமாக இருக்கிற பகுதிகளில் இருக்கிற வளர்ச்சிகளை காட்டிலும் கூடுதல் வளர்ச்சிகள் இந்த தொகுதியில் பெறப்பட்டிருக்கிறது என்றால் அது இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவருடைய உழைப்பு என்பது சாதாரணமானதல்ல. எனவே இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு நிர்வாகிகள் அமைந்திருக்கிற இந்த மேடையில் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. பொதுவாகவே நம்முடைய இன்னைக்கு 100வது நாள். யாருக்கு 100வது நாள்? யாருக்கெல்லாம் தெரியும் 100வது நாள்னால் இன்றைக்கி என்னென்ன? விஜய் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி 100வது நாள். இன்னொரு சிறப்பான நாள் ஒன்று, இது 100வது நாள் சிறப்பானதில்லை, நான் சொல்கிறேன். இன்னொரு சிறப்புக்குரிய நாளும் இன்றைக்கி முத்தமிழறிஞருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிற நாள். நமக்கு ஒரு பெரிய பெருமைக்குரிய நாள். இன்னொன்று, நம்முடைய மரியாதைக்குரிய இனிய அண்ணன் முரசொலி மாறன் அவருடைய பிறந்த நாளும் கூட இன்றைக்கி காலையில் நம்முடைய வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள்
அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினார்கள். இன்றைக்கி அந்த மாதிரியான நாள். அது முடிச்சுட்டு வந்து பார்த்தா இன்றைக்கி நிறைய இடத்துல இன்றைக்கி 100வது நாள்னு போச்சு. நான் இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சின்னதாக ஒரு இது ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் போட்டிருந்தார், சுறா படத்தை யாராவது 100 நாள் ஓடிச்சின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களான்னு கேட்டார். அப்போ இந்த ஆட்சிக்கும் சுறா படத்துக்கும் ஒப்பிடுறாரு. சுறா படம் அது என்னன்னு தெரியல, நான் அந்த படம் பார்க்கல. சுறா படம் இருக்கிறதுலே மோசமான படங்களில் ஒன்று நம்ம முதலமைச்சர் நடித்த படம். அந்த படம் 100 நாள் ஓடிச்சுன்னா எப்படி பெருமைக்குரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார். அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு 2-3 செய்திகள். நம்ம 91லேருந்து 96 வரைக்கும் ஒரு 5 வருஷம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. ஆட்சி முடிஞ்ச உடனே 96ல் தேர்தல் அறிவிப்பு வந்தது. தேர்தல் அறிவிப்பு வந்து ஜெயலலிதா உள்பட அந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள்லாம் ஓட்டு கேட்டு போகிற இடத்துலலாம் தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு நினைவு சரியாக இருக்குமானால் ஒரு இடத்துல ஒரு அமைச்சருக்கு செருப்பு மாலை கட்டி அந்த கிராமத்தில் அவங்கள ஊருக்கு உள்ளே விடலை. ஜெயலலிதாவை பர்கூரில் நின்னாங்க. அங்கே வந்து நம்முடைய மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் பர்கூர் நம்முடைய சுகவனம், அதுக்கப்புறமா மாநில இளைஞரணியின் துணை செயலாளர் வரைக்கும் உயர்ந்தார், பொறுப்பு உயர்ந்தார். ஆனால் அவர் அந்த அம்மாவை எதிர்த்து நிற்கிறப்ப ஒரு மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர், மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர்களை ஒரு பரிதாபமாக தோற்றவங்க ஜெயலலிதா. அப்போது ஒரு 5 வருஷம் பெரிய பவர்ஃபுல் சிஎம்மாக இருந்தேன்னு சொல்லிக்கின்னு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சுகவனத்துக்களை தோத்தாங்க. அப்போ அந்த தோல்வி குறித்து முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், யானை காதுக்குள்ளே எறும்பு பூந்தா மாதிரி நம்ம சுகவனத்தோட வெற்றி அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆட்சியின் மேலே வெறுப்பு இருந்தது. எப்போது 5 வருஷம் கழிச்சு, அந்த 5 வருஷம் கழித்து இருந்த வெறுப்பு, நான் இந்த செய்தியை வந்து நடுநிலையாக நீங்கள் சிந்திக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த வெறுப்பு 100வது நாளில் ஏற்பட்டிருக்கு. நான் ஆதாரத்தோடவே சொல்கிறேன், 100 நாளில் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி ராயபுரம் எம்எல்ஏ ஆஃபீஸில் பொதுமக்கள் போய் எங்கள் ஏரியாவில் கழிவுநீர் அடைப்பு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் இன்றைக்கி 100வது நாள் கொண்டாடின்னு இருக்கிறாங்க. ராயபுரம் எம்எல்ஏ ஆஃபீஸில் பொதுமக்கள் கழிவுநீர் அடைப்புன்னு சொல்லி போராட்டம் நடத்தின்னு இருக்கிறாங்க. நேற்றுக்கு ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, ஒரு தம்பி திருவெற்றியூரில் என்ன பேர் தனுஷ், ஒரு +2 மாணவன், அதை ஒரு 30 பேர் கொண்ட கொலைவெறி கும்பலால் போதைப்பொருள் விவகாரத்துக்காக சொல்லி காட்டி கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு 30 பேர் கொண்ட ஒரு வெறி கும்பல் அவனை அடித்து கொன்று விட்டது. அதுக்கு அந்த ஊருக்கு போய், அந்த திருவேற்றூருக்கு போய் ஆறுதல் சொல்கிறங்கிற போக்கில் ஒரு 2 மந்திரி போகிறாங்க. அந்த 2 மந்திரியை தரத்த விட்டாங்க. ஓடு ஓடு ஓடுன்னு அந்த 2 மந்திரி ஓடியாக வந்தாங்க திருவேற்றூர்லேருந்து. இது நேற்றுக்கு நடந்தது. 100 நாளில் நடந்த மிக முக்கியமான விஷயங்கள். நேற்றுக்கு தான் நீங்கள் இதில் சுதந்திர தின விழாவை சமபந்தி விருந்து பார்த்துருப்பீங்க. இந்த சமபந்தி விருந்தில் இந்த நாட்டின் நிதி அமைச்சர் அவர் ஒரு கோயிலில் போய் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி கோயிலில் போய் உட்காந்துன்னுட்டார். கோயிலில் பக்கத்தில் ஆயாலாம் உட்கார வச்சுருக்காங்க, பாட்டியம்மாலாம் உட்காந்து கூட உட்காந்து சாப்பிட்றதுக்காக. ஒரு கூட உட்காந்து சாப்பிட்ற பாட்டியம்மா கையில் இங்கிலீஷில் பேசுகிறாரு, இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு. நல்லா இல்லைன்னுச்சு. இது 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 எல்லாமே இந்த 100 நாள் ஆட்சியோட ஃபீட்பேக்ஸ். இது நான் முதல்ல சொன்ன மாதிரி 5 வருஷத்தில் வர வேண்டிய வெறுப்பு 100 நாளில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆட்சி அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் உணர தொடங்கியிருக்கிறாங்க. நாங்கள் டெய்லி இப்போது நான் பொதுவாக கோயில் நிகழ்ச்சிகளுக்கு, நான் ஒரு நாத்திகன், அது சொல்லிக்கிறது ஒன்றும் பெருமை தான் எனக்கு. நான் கோயில் நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிட்டா போவேன். அதெல்லாம் அவங்கள வந்து அவமதிக்க மாட்டேன். எல்லா கோயிலுக்கும் போவேன். நேற்றுக்கு மட்டும் ஆடி மாதம் 5வது வாரம்னு சொல்லி ஒரு 4 கோயில் கூப்பிட்டு போனாங்க. 4 கோயிலுக்குமே போயிருந்தேன். போகிற இடத்துல மகளிர்லாம் ரொம்ப வெக்கி ரொம்ப ஒரு மாதிரி சங்கடப்பட்டு வணக்கம் சொல்கிறாங்க, சங்கடப்படுறாங்க. எதனா திமுகவை நாங்கள் ஓட்டு போடலையே அப்படிங்கிற அந்த ஃபீலோடு இருக்கிறத எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இது கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தோத்துட்ட கட்சி நடத்துகிற கூட்டமாக இது பாருங்கள். இப்படி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பிரம்மாண்டமாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கூட்டம். இந்த சைடெலாம் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இந்த மாதிரியான இது எதுவாக இருந்தாலும் இந்த மாற்றம் நம்ம ஒரு மிக விரைவில் இதுக்கு வந்து இது ஒரு மாற்றம் ஏமாற்றமாக மாறிப்போச்சு. இது உண்மையிலேயே நல்ல மாற்றமாக வெகு விரைவில் வருவதற்குரிய வாய்ப்புகள் பொதுமக்களாகி உங்களால் ஏற்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை. முத்தமிழறிஞர் கலைஞருடைய இந்த நினைவு நாளில் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தி பண்ணின்னு இருக்கிறோம். 2020 முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவு நாளுக்கு ஊரே கொரோனா பேரிடரில் தவித்த நேரத்தில் நாம் ஒரு 27 நாடுகளைச் சேர்ந்த 8500க்கும் மேற்பட்டவர்களை விர்ச்சுவல் மாரத்தான் நடத்தி அதில் கிடச்ச நிதியை ஒரு 24 லட்ச ரூபாய் தென்சென்னை திமுக போய் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் இருக்கிற ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கிருஷ்ணன் கையில் கொடுத்தோம்.
அதுக்கு அடுத்து 21 நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்துட்டாங்க. அப்போ கலைஞர் பேரில் ஒரு விர்ச்சுவல் மாரத்தான் நடத்தி 38 நாடுகளில் இருந்து கலந்துக்கினாங்க. அதில் ஓடினவங்க ஒரு 18,000 பேர் உலகம் முழுக்க. அதில் கிடச்ச நிதி 56 லட்சத்தை நம்முடைய வணக்கத்திற்குரிய முதல்வரிடத்தில் தந்து கொரோனா நிவாரண நிதியாக வச்சுக்க சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து 2022 பெசன் நகரில் ஒரு மாரத்தான் கலைஞர் பேரால் நடத்தி இதே நினைவு நாளில் அதில் கிடச்ச அந்த 1.25 கோடி 43,000 பேர் ஓடினாங்க. அந்த 1.25 கோடியை எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு கிராமங்களிலிருந்து வர்ற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு அவங்க தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் அங்கங்கே தங்கியிருப்பாங்க. எனவே அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி முதலமைச்சர் கையில் சொல்லி இந்த 1.25 கோடியோடு நமக்கு நாமே திட்டத்தை சேர்த்து ஒரு ஷெல்டர் கட்டி கொடுக்க சொன்னோம். இன்றைக்கி 5,89,00,000 ஷெல்டர் கட்டி 6 மாதத்துக்கு முன்னாடி இன்றைக்கி திறந்து கலைஞர் பெயரால் எழும்பூர் மருத்துவமனையில் ஒரு கட்டிடம் நம்முடைய சென்னை தெற்கின் சார்பில் கட்டி முடித்து தரப்பட்டது. அதுக்கு அடுத்த வருஷம் 2023 நம்ம ஒரு மாரத்தான் நடத்துகிறோம். கலைஞர் நினைவிடத்திலிருந்தே நடத்தணும். 73,000 பேர் ஓடினாங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறேன். அந்த 73,000 பேர் ஒரே நேரத்தில் ஓடினது உலகத்திலேயே 2023 தான் முதல் தடவை. இது வரைக்கும் அந்த சாதனையை உலக நாடுகள் எதுவும் முறியடிக்கலை. அதுக்கு என்ன சாதனையாக வந்திருக்கு. அதில் கிடச்ச ஒரு 3.5 கோடி ரூபாயை அரசாங்கத்துக்கு தந்து 10,47,00,000 இன்றைக்கி ராயப்பேட்டையில் புற்றுநோய் மருத்துவமனைக்காக ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் அதை திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த கலைஞரின் நினைவு நாள் ஒவ்வொரு நினைவு நாள்லையும் சென்னை தெற்கு மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. அடுத்த வருஷம் ஒரு பெரிய சாதனையை பண்ண போகிறோம். அதை சொல்கிறதுக்காக தான் இது சொன்னேன். மாரத்தான்னா என்னன்னா, ஏதென்ஸ் நாட்டில் மாரத்தானுங்கிறது ஒரு கடலோர நகரம். அந்த கடலோர நகரத்தில் கிமு 490 ஏதென்ஸில் இருக்கிற கிரேக்கர்களுக்கும் இந்த பர்சியன்களுக்கும் நடைபெற்ற ஒரு போரில் இந்த போரின் வெற்றி குறித்து சொல்லப்போன ஒரு பைடிபடிஸுங்கிற வீரன் 42 கிலோமீட்டர் ஓடி போய் தகவல் சொல்லி விழுந்து இறந்துடுறாரு. அவர் ஞாபகமாக தான் அந்த மாரத்தான் உலகம் முழுக்க 1896 ஒலிம்பிக்கில் அந்த மாரத்தான் நடத்தின்னு வராங்க. அந்த மாரத்தானுங்கிற வில்லேஜ்லேயே அந்த ஏதென்ஸுக்கு இன்னொரு கிரேக்கத்துக்கு இன்னொரு பெரிய புகழ் என்னன்னா, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இந்த மாதிரியான அறிஞர் பெருமக்கள் வாழ்ந்த ஒரு நாடு. அந்த நாட்டில் போய் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய உருவப்படத்தை டிஷர்ட்டில் போட்டு அந்த ஊரில் போய் மாரத்தான் நடத்தி உலக அளவில் கலைஞர் பட்டாளர்களை ஒருங்கிணைக்கிற பணியினை இப்போதே தொடங்கியிருக்கிறோம். அந்த ஊர் மேயரை தொடங்கி வைக்கிறதுக்கு கூப்பிட்ருக்குறோம், மாரத்தான் நகரத்து மேயரை. அடுத்த ஆண்டு 7ஆம் தேதி நம்ம ஏதென்ஸில் போய் சென்னை தெற்கு கலைஞரின் நினைவு நாள் ஓட்டத்தை நடத்தவிருக்கிறோம் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற இனிய நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன்